இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து உமது வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணித்து இறுதியில் உம்முடைய இரத்தத்தையும் உமது வாழ்க்கையையும் கல்வாரி மலையிலே எங்களுக்காக தியாகம் செய்தவரே, இந்த ஆராதனை வழியாக நீர் பல அற்புதங்களை செய்கின்றீர், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன், நான் தேர்ந்து கொண்டவர் இவர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று கூறுகிறது. ஆண்டவர் இதோ எவ்வாறு இந்த உலகத்தில் இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்வார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் எவ்வாறு உயிரை தியாகம் செய்வார் என்றும் கூறுகிறது. அவர் கூக்குரல் இடமாட்டார், குரலை உயர்த்த மாட்டார் என்றும், இதனால் இயேசு எவ்வாறு கொல்லப்படுவார் என்று தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ விலை உயர்ந்த நறுமண தைலத்தை மரியா ஆண்டவரின் பாதத்தில் பூசினார். அப்போது ஆண்டவர் சொன்னார், மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்று கூறினார். இயேசுவின் காலடியை அவர் நறுமண தைலத்தால் பூசி அதை தன் கூந்தலால் துடைத்தார். நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது என்று கூறுகிறது. ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்திலே ஜெபிக்கிறோம், எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.